ஹாய் குட்டீஸ், அக்கா இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு சர்க்கஸில் இருந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், எப்படியாவது இங்கேயே அடைஞ்சிருக்குமே அப்படி நம்ம தப்பிச்சு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சர்க்கஸில் இருக்கிற குரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த குரங்கு செங்குரங்கு மாதிரி இருந்துச்சான். காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சான், அங்கே ஒரு குரங்கு கூட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துருச்சான். எல்லா குரங்குகளும் இதை வித்தியாசமாக பார்த்து தான் இது தன்னை ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு, நீங்கள் காட்டுக்குள்ளேயே வாழறீங்களே வேஸ்ட்டு, அங்கெல்லாம் பாருங்கள் அங்கே சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் வாகனங்கள் இருக்கும், பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறது ஒரு அறியாமையில் இருக்க ஒரு இருளில் இருக்க பகுதி மாதிரி, அந்த பகுதியில் நீங்கள் மக்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அவங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிச்சான். இப்போ இதுக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லா குரங்கும் ஓஹோ காட்டுக்குள்ளேருந்து வெளியே போனால் நல்ல விதவிதமான உணவுகள், நல்ல சூழ்நிலை, நல்ல ஜாலியாக இருக்கலாம் பொழுது, பெரிய பெரிய வாகனம்லாம் இருக்கான், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. சரி, நம்ம அப்பா அம்மா கிட்டெல்லாம் போய் சொல்லிவிட்டு நாம் கிராமத்துக்கு நகரத்துக்கு போயிடலாம் காட்டில் இருந்து அப்படின்னு இந்த குட்டி குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிச்சான். அந்த தாய் குரங்கு தகப்பன் குரங்குகள்லாம் சொல்லிச்சான், வேணவே வேணாம், நீங்கள் இந்த குரங்கு சொல்கிறத நம்ப வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம், இதுதான் நம்மளுக்கு கரெக்டானது, இங்கே தேவையான இறைச்சிகள்லாம் இருக்குது, பழங்கள் இருக்குது, பாதுகாப்பாக இருக்கும், அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் குரங்கும் தந்தை குரங்கும் சொல்லிச்சுங்களாம். ஆனால் அந்த குரங்கு குட்டீஸ்லாம் ரொம்ப அடம் பிடிச்சி நான் அந்த குரங்கா கூட போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு அந்த குரங்கா கூட பார்த்தாங்களாம். அப்போது தாய் குரங்கும் தந்தை குரங்கும் சொன்னாங்களாம், நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம், பௌர்ணமிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோடு அனுப்புனாங்களாம். பாரு பிள்ளைங்களா, இந்த செங்குரங்கு அந்த குட்டீஸ் குரங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணிச்சான், திருட கற்றுக் கொடுத்துதான். எல்லா வீட்லேயும் திருடணும், பழங்களை திருடணும், உணவுப் பொருட்களை திருடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குரங்குகளுக்கு தவறான வழிமுறையை இந்த செங்குரங்கு பழக ஆரம்பிச்சுதான். இதுங்களுக்கு ஒரே கஷ்டமாக ஒவ்வொரு கடையிலையும் ஓட்டை போட்டு திருட ஆரம்பிச்சுதான். ஒரு நாள் ஒரு கடையில் பேக்கரியில் நிறைய ஓட்டை போட்டு உள்ளே போய் அந்த கேக்கெல்லாம் அப்படியே கேக்கெல்லாம் சாப்பிட்டுச்சான். மறுநாள் கடைக்காரர் வந்து திறந்து பார்த்தா எல்லா கேக்கும் அப்படியே ஸ்பாயில் ஆகி போச்சான். அப்போ கேக்கெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணதோடனே கடைக்காரருக்கும் செம கோவம். மறுநாள் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த கேக்கில் எல்லாம் மயக்க மருந்து போட்டு நம்ம இதை வனத்துறைக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் சொல்லிட்டு அந்த கேக்கிலெல்லாம் மயக்க மருந்து போட்டு வச்சுட்டாராம். மறுநாள் அந்த குட்டி குரங்குங்களாம் வந்து அந்த கேக்கை சாப்பிட்டுச்சான். பிள்ளைங்களா சாப்பிட்டு மயங்கிடுச்சான். உடனே இப்போ வனத்துறையிலேருந்து வந்து இந்த குரங்கு குட்டியெல்லாம் கொண்டு போய் கூட்டில் அடைச்சிட்டாங்களாம். அப்போது அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே தாயும் தந்தையும் தன்னுடைய குட்டீஸ்லாம் வரும்னு, வரவே இல்லையாம். பாருப்பா, அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டாங்களாம். இந்த குட்டி குரங்குங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சான். நம்ம ஜாலியாக காட்டில் இருந்தோம், இந்த நகரத்துக்கு வந்து திருட கற்றுக்கணும், இப்போ கூண்டில் போட்டு நம்மளை அடைச்சிட்டாங்க, இனி நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு தான். பாரு பிள்ளைங்களா, கூடா நட்பு கேடாய் முடியும். நாம் தவறான நண்பர்களோட சேர்ந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளுக்கு முடிவாக நேரிடும். அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது, முதல்ல இருந்தே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பாய் குட்டீஸ்.